கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை பார்த்திருப்பீங்க. இனிமேல் வேந்தர் பதவியில் ஆளுநர் இனி இல்லை, மாநில அரசுக்கு முழு அதிகாரம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் சாராம்சமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுடைய கருத்து. இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. காரணம் என்னன்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு பல்கலைக்கழகம் சுயமாக நல்ல விதமாக குவாலிட்டியாக இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அரசு உயர்கல்வித்துறையுடைய சப்போர்ட் இல்லாம பண்ணவே முடியாது. இன்னைக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்திருக்க காரணம், ஒரு துணைவேந்தர் கூட நியமிக்க முடியவில்லை. மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அது காரணம் தி கான்ஃபிளிக்ட் பிட்வீன் த கவர்னர் அண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பல்கலைக்கழகம் இயங்க முடியாது. யாரோ ஒருத்தரிட்ட பவர் இருந்தா பெட்டர். என்னைக்குமே அப்படி பார்க்கும்போது எப்பவுமே கவர்மெண்ட் ஷுட் பி ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஷுட் ஹேவ் மோர் பவர். அதை பேஸ் பண்ணி இந்த டெமோக்ரஸியுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் பற்றி தான் இவங்க நம்முடைய அரசுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் வருங்காலத்தில் நம்முடைய எல்லா பல்கலைக்கழகம் தமிழர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேந்தர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு நாங்க சொல்றோம். பல்வேறு காலகட்டங்களையும் பல்வேறு தளங்களையும் நம்ம இது குறித்து பேசியிருக்கோம். துணைவேந்தர் நியமனங்கள் ஒவ்வொரு சட்ட பல்கலைக்கழகமாகட்டும், வேளாண் பல்கலைக்கழகமாகட்டும், ஒவ்வொரு இடத்துல நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்து துணைவேந்தர் நியமிக்கப்பட்டவர் இல்ல ஆளுநருடைய நியமனத்தினால் வந்தவர் அப்படின்னு இரு தரப்புக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். நிறைய மாவட்டங்கள் அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆயிருக்கணும். நம்ம இதே மாதிரி போன் லைன்ல பேசியிருக்கோம் திரு ஜெயபிரகாஷ் காந்தி. அந்த வகையில அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைத்திருக்கிறது, ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். இதுல இன்னும் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, திரு வில்சன் கிட்டயும் நம்ம அந்த கேள்விதான் எழுப்பியிருந்தோம். ஆளுநருக்கான அடுத்த வாய்ப்புகள் ஒண்ணு இருக்கலாம். என்னதான் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு அதுதான் இறுதி அப்படின்னாலும் கூட சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் அவங்க பயன்படுத்துவாங்க தான், அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திரு வில்சன் சொல்லியிருந்தார். ஒருவேளை ஆளுநர் மீண்டும் இது குறித்து ஆளுநர் தரப்பிலிருந்து முறையீடு செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த மசோதாக்கள் அது அமல்படுத்தப்படும் இல்ல அதுல ஏதாவது இனியும் பிரச்சனைகள்? ஒரு உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லும் போது ஈவன் அப்பீல் போனாலும் சாதகமாக தான் அமையும். கண்டிப்பா இதுல நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, மேபி கோர்ட் மைட் கிவ், அதாவது கவர்னருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் மெஜாரிட்டி வில் பி டன் பை தி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். நம்முடைய அரசுக்கு தான் முழு அதிகாரமும் இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புகிறோம். ரைட். இது இனி அடுத்ததாக தமிழக அரசிற்கு, ஏன்னா இது ரொம்ப காலமா தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த பிரச்சனை, இப்ப அதுக்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம கொண்டோமே. ஆனா தமிழக அரசுக்கு அடுத்ததாக நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்தோ அல்லது உங்களுடைய சஜஷனோ என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக துணைவேந்தர்ல எந்த ஒரு அரசியல் தலையீடு இல்லாம நிஜமாக ஒரு தமிழ் தெரிந்த ஒரு கல்வியாளர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு அதுக்கப்புறம் ஒரு துணைவேந்தர் அமைத்து அவருக்கு வேண்டிய அவருடைய அதாவது அவங்களுடைய ஆக்ஷனை சப்போர்ட் பண்ணிருக்கிற மாதிரி இருந்தாதான் நம்ம நம்மளுடைய யூனிவர்சிட்டியை வேர்ல்ட் லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அரசியல் கொஞ்சம் சார்பு இல்லாமல் கொஞ்சம் அதாவது டிரான்ஸ்பரண்டா இந்த விசி செலக்ஷன் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி, உங்களுடைய பார்வையை பதிவு செய்ததற்கு.